மத்திய கிழக்குல செய்திகள் நாம் இப்பொழுது கொஞ்சம் குறைத்து தந்தாலும் 2 நாட்களுக்கு ஒரு முறை தருகிற செய்தி மிகுந்த ஆதாரத்தன்மையோடு தரப்போகிற செய்தி. ரஃபாவில் சுரங்கத்தில் இருந்து ஹமாஸ் இயக்கத்தினுடைய நிலை என்னானது அப்படின்ட்டு நாம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட ஹமாஸ் படையினர் போராளிகள் சுரங்கத்திற்குள் அவர்கள் சிக்குண்டிருப்பதை, உள்ளே இருந்து அவர்கள் சாகடிக்கப்பட வேண்டும் என்று 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு முன்பு நாம் பேசியிருந்தோம். இதற்கிடையில இந்த பிரச்சனை குறித்த அதிக தகவல்கள் வராத பட்சத்திலும் தற்போது சில முக்கியமான தகவல்கள் சர்வதேச நாளேடுகளில் ஆதாரமாக வெளியாகிறது. அமெரிக்கா இவர்களை வெளியேற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்த நேரத்தில் இந்த 20 அம்ச கோரிக்கையை ஹமாஸ் முழுமையாக நிறைவேற்றி சவங்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் ஒப்படைத்த பின்பும் இவர்களை சாகடிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். யூத ராணுவ வீரர்கள் ஹமாஸ் எச்சரிக்கை செய்தது, அதை கேட்கவில்லை. சீஸ் ஃபயர் வயலேஷன் என்று சொன்னார்கள். உலகம் மௌனமாக இருந்தது. அப்புறம் ஐஎஸ்எஃப் படை வீரர்கள் வருவதற்கு ஐநாவின் ஒப்புதலை அமெரிக்கா ஸ்பெஷல் போர்ஸுக்கான அனுமதியை பெற்றது 13 உறுப்பினர்களின் வாக்கெடுப்பில். இதற்கு இடையில ஹமாஸ் சொன்னது, இறந்த ராணுவ வீரர் ஒருவர் இருக்கிறார், அவர் 2023 அக்டோபர் 7க்கு முன்னால் நாங்கள் அவரை அவருடைய அடக்க பாடி எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு அறிவிப்பு செய்த உடனே இதை ஒரு சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படின்னு இஸ்ரேல் கொதித்தது. அதற்கு பதில் சொன்னாங்க, இல்லை, நீங்க எங்களுடைய உடலை, எங்களுடைய சகோதரர்களை உள்ளே அழிக்க முயற்சித்தால் உடலை உங்களுக்கு தரப்போவதில்லை. அமெரிக்கா உங்களை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் என்று ஹமாஸ்க்கு ஆதரவாக பேசியது போன்று அவர்கள் சில ஆக்ஷன்களை செஞ்சார்கள். இறந்த ராணுவ வீரர்கள் உடலை வைத்து ஹமாஸ் பேரம் பேசிய நிலையில் அமெரிக்கா இதுல சம்பந்தப்பட்டு, இதற்கிடையில இஸ்ரேல் இதை மறுத்தது. இறந்த உறவினர்கள் பெரிய போராட்டத்தை, பெஞ்சமின் நெத்தானியாகுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. இது அங்க நடந்தது. இதுக்கிடையில இந்த 40 பேர் உயிரோடு இருக்கிறார்களா என்னன்னு தெரியல. இஸ்ரேல் சொன்னது, இந்த 40 பேரையும் நாங்கள் கொலை செய்து விட்டோம், அழித்து விட்டோம் என்று இஸ்ரேலிய ராணுவம் ஐடிஎஃப் அறிவிப்பு செய்த நிலையில, எந்த பங்கருக்குள், எந்த டெனாலுக்குள் இருந்து அறிவிப்பு செய்தீர்களோ அதிலிருந்து திடீரென 3 போராளிகள் ஹமாஸ் படையினர் வெளியே வந்து தாக்குதலை, ரஃபாவில் ஐடிஎஃப் வீரர்களின் மீது கடுமையான தாக்குதல்களை ஆர்பிஜி செல், ராக்கெட் ப்ரொபல்டு கன் மூலமாக தாக்கி 5 பேரை உருக்குலை செய்ததன் விளைவாக ஒருவர் மரணித்தார் அல்லது ஒருவர் மரணகதியில் மாட்டினார். 4 பேர் மரண விளிம்பில் படுகாயத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இறந்து போனவர்கள், அழிக்கப்பட்டவர்கள், அதாவது சுரங்கத்திற்குள்ளிருந்து எப்படி உயிரோடு வந்தார்கள் என்ற கேள்வி எழும். ரஃபா இஸ்ரேல் ராணுவ கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கிற போது திடீரென அவர்கள் உள்ளிருந்து வெளியே வந்து எப்படி நடத்த முடிந்தது? இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அவர்கள் 40 பேர் உள்ளே இருக்கலாம், அவர்கள் 400 சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே தொடர்புடையதாகத்தான் இருப்பார்கள். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அந்த பதுங்கு அரண்களை, சுரங்கத்தை அழித்தால் அவர்கள் வெளியே வர முடியாதுன்னு ஒரு 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 வாயிற் பகுதியில சிமெண்ட் ஜல்லி போட்டு அடைத்தார்கள், காங்கிரீட் கலவை மூலம். ஆனா அவங்க உள்ளே இருந்து இவ்வளவு நாள் சாப்பிட முடியாது. அதுல பெரிய தலைவர்கள் எல்லாம் உள்ள இருந்திருக்கிறாங்க, திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதனால அவங்க வேற வழியெல்லாம் வெளியே தப்பி போயிட்டாங்க. ஒருவரும் சாகடிக்கப்படவில்லை. அதிலிருந்த 3 பேர் தான் ஆம்புஷ் தாக்குதலின் மூலம் தற்போது நடத்தி 5 பேரை உருக்குலைந்த அளவில கவலைக்கிடமாக ஒருவரும், மீதி 4 பேர் அவர்களும் அபாய கட்டத்தில் இருப்பதாக அல்லது கடுமையான காயமுற்றிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. இப்போ பழிவாங்குவதற்கு இவர்கள் மக்களை கொல்ல போகிறார்கள். அது தொடரத்தான் போகின்றது, அதில் எந்த சந்தமும் இல்லை.
ஆக இப்பொழுது பாருங்கள், வலிமையான நிலையில் பங்கர், அப்படி இல்லை என்றால் சுரங்கம் அவர்களின் கைகளில் இருக்கிறது. ஆர்பிஜியின் தாக்குதலின் மூலம் அவர்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறார்கள். இவர்கள் பலியாவதற்காக மக்களை குண்டு போட்டு சாவடிக்கிறார்கள். இதற்கிடையில ஹமாஸை அழிப்பதற்கு யாசர் அபு சபாப் தலைமையில் ஒரு இராணுவத்தை, ஒரு ப்ரோ இஸ்ரேலிய ஆர்மியை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இதுல எனக்கு தெரிய 5000த்திற்கு மேற்பட்ட வீரர்கள், அல்லது அவர்கள் கொள்ளைக்காரர்கள், அல்லது இஸ்ரேலிய இராணுவ ஆதரவு பெற்ற குழுக்கள் செயல்படுகிறார்கள். இவங்க என்ன செய்றாங்கன்னா, மக்களை படுகொலை செய்கிறார்கள். இவர்கள் இஸ்ரேலுக்கு கையாள்கள், இஸ்ரேலுக்கு உளவு பார்ப்பவர்கள். இஸ்ரேலிடத்திலிருந்து ஆயுதங்கள் சப்ளை செய்யப்படுகிறது. இவர்களுடைய பெரும்பாலான வேலைகள் ஆட்கடத்தல், பொருட்களை திருடுதல், வழிப்பறி என்று ஹமாஸ் இயக்கத்தினர் இவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் இவரை கண்டுபிடிப்பது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது கொஞ்ச நாளாவே. இப்ப ஹமாஸ் என்ன செஞ்சாங்கன்னா, தங்கள் படையிலிருந்து ஒரு 4 பேர் 5 பேரை உள்ள அனுப்பினாங்க. அவங்க படைகளுக்கு ஆள் ரெக்ரூட் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. மக்களோடு மக்களாக இந்த அபு சபாப் படை இருந்த காரணத்தினால ஹமாஸுடைய ஆடல்கள் உள்ளே சென்று அபு சபாப் தலைமையிலான அந்த அணியில் சேர்ந்து யாசர் அபு சபாப் படையில் ஊடுருவல் நடவடிக்கை எடுத்து திட்டமிட்டு ரொம்ப நாள் காத்து 4 மாதங்கள் வரைக்கும் திடீரென கடுமையான தாக்குதல் நடத்தி, அந்த தாக்குதலில் அபு சபாப் செய்யப்பட்டத யூத மீடியா தெளிவா அறிவித்துட்டு, இன்னொரு செய்தி அவன் சுராக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், மற்றொரு செய்தி அவனுடைய அசிஸ்டன்ட் சுராக்காவில் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் சேனல் 14 யூத சேனல் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இன்னொரு செய்தியில் அபு சபாப் சம்பவ இடத்திலே உயிரிழந்தான் என்று சொல்லப்படுகிறது. இது அவன் மட்டுமல்லங்க, அவனுடைய கூட இருந்த இந்த படைக்குழு, இஸ்ரேல் ஆதரவு குழு 8 மூத்த தலைவர்களும் பல உளவாளிகளும் கொல்லப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவு. ஏனென்று சொன்னால், ஹமாஸ் எதிராக ஆயுதங்களை கொடுத்து தாக்குதல் நடத்தி 31 வயது இவனை காலி செய்ததன் விளைவாக மிக தீவிரமான போலீஸ் நடவடிக்கையை ஹமாஸ் எடுத்ததன் விளைவாக அபு சபாப் அவனுடைய தலைமை 8 தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இனி அந்த இயக்கம் மங்கி போகலாம், அது உண்மையாக அது அழிக்கப்படலாம். இது ஹமாஸுக்கு பெரும் வெற்றி, இஸ்ரேலுக்கு பயங்கர தோல்வி. உளவு அமைப்புகள் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி, 3 வாரம் என்று நினைக்கிறேன், அல்லது ஒரு 15 நாட்களுக்குள் ஒரு செய்தியை சொன்னேன். ரஃபா எல்லை திறப்பு, அங்கிருந்து பலஸ்தீன மக்களை எகிப்தோடு இஸ்ரேல் ரகசிய ஒப்பந்தத்தின் மூலம் வெளியேற்றி வெளிநாடுகளுக்கு அவர்கள் அனுப்புவதற்கு திட்டமிட்டது இப்பொழுது ஏற்கனவே சொன்னேன். அது இப்பொழுது உறுதியாகி இருக்கிறது. எகிப்துடைய அப்துல் ஃபதா அல் சிசி இஸ்ரேலுக்கு இடையே இந்த ரகசிய ஒப்பந்தம் நடைபெற்றிருப்பதாக, இது ஒரு பெரும் அரபிய துரோகம் என்றும் பேசப்படுகிறது. இவர்கள் 153 பேர் வரை வெளியேற்றி டெல்லவீவுக்கு கொள்வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டு இந்த சதி வெளியானது. என்ன நினைக்கிறான்னா இஸ்ரேல், சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நின்று போய்விடும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவோம் இல்லையா, நாம பின்னால போராட ஆள் இல்லாத ஒரு சூழல் இன்று இல்லை என்றால் that could happen tomorrow, day after tomorrow அப்படின்னு அவன் நம்புறான். ஆனால் உண்மையிலே நடக்கிறது 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பெர்மனன்ட் சொல்யூஷன் shifted or migrated or displaced from இஸ்ரேல். அங்கிருந்து அவர்கள் வெளியேறுகின்றார்கள். போர்ச்சுகலுக்கு போகிறார்கள், கிரீஸுக்கு போகிறார்கள், யூரோப், லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஜெர்மன், கனடா, ஆஸ்திரேலியாவுக்கு அவர்கள் பெர்மனண்டா போறாங்க.
ஏன் காட்டினா இனி இந்த மண் வாழ்வதற்கு லாக்கில்லை. இதை நான் ஏற்கனவே ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சொன்னேன். இப்போது இன்றைய செய்தியில் அபு சபாபுடைய படுகொலை பெரும் நிலை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அபு சபாபுடைய படுகொலை ஹமாஸுடைய கைகள் போலீஸ் துறையிலே ஓங்குகிறது. ஆனாலும் தாக்குதல் அப்பொழுது இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தானியாகு. இப்பொழுது 40 பேரை சுரங்கத்தில் அழித்து விட்டோம் என்பது பொய்யாகி இருக்கிறது. நேற்று தாக்கி 5 பேரை காலி செய்து விட்டார்கள், ஐடிஎஃப் வீரர்களை. தொடர்ந்து உயிரிழப்பு நடக்கிறது, பாதி வெளியே வருகிறது, மீதி வரவில்லை. அதே போன்று யாரெல்லாம் ஈரானுடைய தாக்குதலில் உண்மையாக இருந்தார்கள் அந்த கருத்தை எல்லாம் வெளியிட வேண்டும் என்ற குரல்களும் இஸ்ரேலுக்குள்ளே இருந்து இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனாலும் அமைதி திரும்பவில்லை. மழை விட்ட போது பெரும் தாக்குதல் குறைந்தது. ஆனாலும் தூறல்கள் விடவில்லை. அதன் விளைவாகத்தான் இன்னும் சிலர் அங்கங்கு கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் தற்போது ஹமாஸ், பலஸ்தீன், இஸ்ரேல் சர்வதேச இந்த ஒப்பந்தத்தின் பின்பு தொடர்கிற கஸாவின் நிலையாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியை சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.